சிவமலரம்மா சிவாய நமங்கம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாளும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் கரிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். இடைமருதீசன் சாத்திரக்குழு அமைப்பாளர் திருமதி சிவமலரம்மா அவர்களையும் அமைப்பை சார்ந்த நண்பர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். எங்களுடைய அன்புக்குரிய கோமலையா அவர்கள், டாக்டர் மருதப்பனையா அவர்கள் மற்றும் என்னுடைய அன்பர்கள் குழுவிலே அணிந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வணங்கிக் கொள்கிறேன். கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, அப்பர் அருள்நெறி மன்றம், இடைமருதீசன் சாத்திரக்குழு ஆகிய எத்தனை அமைப்புகளை சார்ந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தினை இந்த நல்ல மாலை பொழுதில் குறித்தாக்கிக் கொள்கிறேன். நாம் திங்கட்கிழமை தோறும் தொடர்ந்து சிந்தித்து வருகிற 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிற திருவிடைமருதூர் மும்மணி கோவையினுடைய கடைசி 3 பாடல்களையும் திருமுறையும் மிக அருமையாக விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நாம் நம்முடைய திருவிடைமருதூர் மும்மணி கோவை சிந்தனையில் 28வது பாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அதிலே அந்த நெடும்பாடல் 66 அடிகளை உடைய மிக நெடும்பாடல். அதிலே சென்ற வாரம் 16 அடிகள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். எஞ்சி இருக்கிற பகுதிகளை இன்று நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. அந்த பாடல் இவ்வாறு தொடங்குகிறது. நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் விண்ணப்பித்து காட்டினார்கள். முன்பகுதிகளில் பெருமானை விழிக்கின்ற விழிகளும், அதனை தொடர்ந்து பெருமானை நோக்கி தவம் செய்து அல்லது பெருமானை போற்றி பாடி பெருமானுடைய புகழில் தோய்ந்து அப்படி வாழ்ந்த அன்பர்கள் பலர் பெருமானுடைய அருளை பெற்று பல பதங்களை பெற்றார்கள். பல பதங்கள் என்றால் பல பதவிகளையும் பெற்றார்கள், பல நன்மைகளையும் பெற்றார்கள். இங்கே நம்முடைய திருவெண்காட்டடிகள் நான் அவ்வாறு பதம் பெற்றவர்களைப் போல, பதவிகள் பெற்றவர்களைப் போல, பெருமானே உன்னுடைய அருளை பெற்றவர்களைப் போல நான் உன்னை இறைஞ்சவில்லை என்றாலும், உன்னை நான் போற்றி பாடவில்லை என்றாலும், நான் உன்னுடைய திருவடி சிந்தனையை இடைவிடாது நினைத்து வருந்திலேன் என்றாலும், உன்னை நான் வாழ்த்தவில்லை என்றாலும், எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனை மட்டும் என்னுடைய நினைவில் நின்று கொண்டே இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே, இந்த உலகம் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் இந்த உலகம். அதுவும் கூட உன்னுடைய செயல்தான். இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றன என்றால், அவ்வாறு நன்மை தீமைகள் கலந்திருப்பதும் கூட பெருமானே உன்னுடைய செயல்தானே தவிர மற்ற யாருடைய செயலும் அல்ல. நான் முன்பே சொன்னது போல உமையம்மையாரில் தொடங்கி வரகுணபாண்டியன் ஈராக எத்தனையோ அடியவர்கள்
உன்னை வாழ்த்தி இருக்கிறார்கள், போற்றி இருக்கிறார்கள், இறைஞ்சி இருக்கிறார்கள், ஏத்தி இருக்கிறார்கள். அவையெல்லாம் நன்மைகள். நான் உன்னை ஏற்றவில்லை, போற்றவில்லை, புகழவில்லை, இறைஞ்சவில்லை, இது தீமை. இப்படி நன்மையும் தீமையும் கலந்திருக்கிற உலகத்தில் அவ்வாறு கலந்திருப்பதும் கூட உன்னுடைய அருள்தான் காரணமே தவிர, உன்னுடைய செயல்தான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. எனவே நலமில்லாத, நன்மை இல்லாத நிலையில் இருக்கின்ற ஒருவரை குறிப்பிட வேண்டுமா என்றால் அது என்னையே குறிப்பிடலாம். அதற்கு நானே அமையும். எனவே பெருமானே, நான் உன்னை ஏற்றவில்லை, போற்றவில்லை, இறைஞ்சவில்லை, வாழ்த்தவில்லை என்றெல்லாம் என்னை விட்டுவிடாமல் எப்பொழுதும் நின்னையே கருதி இருக்கின்ற காரணத்தினாலே மற்றவர்களுக்கெல்லாம் நீ எப்படி அருள் செய்தாயோ அதை போலவே எனக்கும் உன்னுடைய அருள் வேண்டும், நீ அருளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற முகத்தால் இந்த நெடும்பாடல் மிக அருமையாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் எஞ்சியிருக்கிற பகுதிகளை இன்று நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். முன்னாலே உள்ள பகுதிகளை நான் படித்து விடுகிறேன். அவையெல்லாம் சென்ற வாரம் நாம் சிந்தித்த பகுதிகள். கொண்டலின் இருண்ட கண்டத்து எண்டோள் செவ்வானுருவில் பையரவு ஆர்த்து சிறு பிறை கடந்து நெறிதரு புன்சடை மூவா முதல்வ என்று பெருமானை என்றும் அழிவில்லாத, என்றும் இளமையோடு விளங்குகிற குழகனாக, அழகனாக விளங்குகிற பெருமானே என்று விழிக்கிறார். அப்பொழுது பெருமான் தன்னுடைய கழுத்திலேயும் சிவந்த மேனியிலேயும் பாம்பினை கட்டி முடியிலே சிறு பிறைச்சந்திரனையும் அணிந்திருக்கிற சடாமுடியுடைய பெருமானே, 3 கண்களை உடைய செல்வனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, சாதாரண இந்த தேவர்கள் மட்டுமல்லாமல் நம்மை போன்ற சகல வர்க்கத்தின் விளைவாக, சகல வர்க்கத்தினர் செய்கின்ற புண்ணிய செயல்களின் விளைவாக அல்லது வேள்விகளின் விளைவாக இந்திரனாகிற அந்த தேவலோக தலைவர் மட்டுமல்லாமல் பிரளயாகலர், விஞ்ஞானாகலர் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற தேவர்கள், அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகிற பெருமானே, இடைமருது என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிற மருத பெருமானே, உன்னுடைய பூச தீர்த்தத்தில் நீராடி தைத்திங்களில் பூச திருநாளில் அந்த பொன்னியாறு பிறக்கின்ற, பொன்னியாற்றினாலே பிறக்கப்படுகிற ஐராவணம் என்னும் அற்புத தீர்த்தத்திலே பெருமான் தீர்த்தவாரி கொடுக்க அதிலே வானவர்களெல்லாம் திளைத்து ஆடி மகிழ்கிறார்கள். அவ்வாறு ஆடுவதனாலே அவர்கள் உள்ளத்திலே இருக்கின்ற மாசுகளெல்லாம் அகன்று போகின்றன. பெருமானே, உன்னுடைய தீர்த்தமே அவ்வளவு சிறப்புடையது. நீயே தீர்த்தம்தான் என்றாலும் எங்களுடைய கண்களுக்கு தீர்த்தமாக விளங்குகிற அந்த ஐராவண தீர்த்தத்தில் நீராடுகிற பொழுது எங்களுடைய உடலிலே இருக்கிற அழுக்குகள் மட்டுமல்லாமல் மனமாசுகளும் பாசமும், இந்த பாசங்களாகிய அழுக்குகளும் நீங்குகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பூச தீர்த்தத்தை உடைய பெருமானே, அங்கே தீர்த்தவாரி செய்து எல்லாருடைய மன அழுக்குகளையும் புற அழுக்குகளையும் போக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குகிற பெருமானே, கையிலையின் நிலைவேறுடையவராக வாழ்கின்ற கைலைநாதனே, கௌரி என்னும் அம்மைக்கு தலைவனே, உன்னுடைய பொன்போன்ற திருவடிகளை பணிந்ததனாலே நீ அவர்களுக்கெல்லாம் அருள் செய்தாய். அவர்கள் யார் என்பதை பின்னாலே பட்டியலிட்டு காட்டுகிற பட்டினத்தடிகள் பெருமானுடைய பொன்போன்ற திருவடிகளை யாரெல்லாம் பணிகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமான் அருள் சுரக்கிறான். பணிபவர்கள் தேவர்களா, அரக்கர்களா, மானுடர்களா என்றெல்லாம் வேறுபாடு பெருமான் பார்ப்பதே இல்லை. தன்னை தன்னுடைய திருவடியை வணங்குபவன் மனிதனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் தானவர்கள் என்று சொல்லப்படுகிற அரக்கர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற, எப்பொழுது பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கி விடுகிறோமோ அப்பொழுதே அருள் செய்கின்ற அந்த பெருங்கருணை உடையவராக பெருமான் விளங்குகிற செய்தியினை உன்னுடைய பொன்போன்ற திருவடிகளை பணிந்து
அவ்வாறு அவர்கள் பணிவதனாலே நீ அருள் சுரக்க, உன்னுடைய அருள் பெற்றவையினாலே மிகப்பெரிய பதவிகளை எல்லாம், மிகப்பெரிய வரங்களை எல்லாம் பெற்றவர்கள் பலர். அந்த பலர்களில் சிலரை நான் குறிப்பிடுகிறேன் என்று பட்டினத்தடிகள் சொல்லத் தொடங்கி, இமையார் நெடுங்கண் உமையாள் நங்கையும் மழைக்கவுள் கடத்து உழைக்கை பிள்ளையும் அமரர் தாங்கும் குமரவேலும் என்று சிவகுடும்பத்தை சார்ந்தவர்களையே முதலில் குறிப்பிடுகிறார். என்றும் இமையாத நெடுங்கண்ணை உடைய உயிர்களின் மால் கருணை கொண்டு விளங்குகிற அம்மையினுடைய கண்கள், அந்த கண்கள் என்றும் இமைப்பதே இல்லை, மூடுவதே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக என்று சொல்லுவோம் அல்லவா? அதை போல உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா உயிர்களையும், அது சரமோ அசரமோ, எல்லா உயிர்களையும் காப்பதற்காக அம்மை இமையாத கண்களோடு அருள் செய்து கொண்டே இருக்கிற செய்தியினாய் சொல்லுகிறார். இமையா நெடுங்கண் உமையாள் நங்கையும் மழை கவுள் கடத்து புழைக்கை பிள்ளையும், மழை போன்று மதநீரை ஒழுகுகின்ற மும்மத கடவுள் அல்லவா நம்முடைய பெருமான். உபசாரமாக மும்மதம் என்று சொன்னாலும் இருமதம் தான் இருக்கிறது என்றாலும் கூட, மழை போன்ற மதநீரை கன்னத்தின் வழியே, காதின் வழியே, கன்னம் என்பது காது, காதுகளின் வழியே ஒழுகச் செய்கின்ற துளையுடைய கையாகிய தும்பிக்கையினுடைய பிள்ளையும் என்றால் அந்த இடத்துல நாம் விநாயக பெருமானை குறிப்பிடுகிறார். மழைக்கவுள் கடம் என்றால் மதநீர். மழை போன்ற மதநீரை தன்னுடைய காதுகளின் வழியே அதை பொழிய செய்கின்ற விநாயகர். இன்னும் புழைக்கை பிள்ளை பெருமானுக்கு, விநாயக பெருமானுக்கு 2 அடைகளை தருகிறார். துளையுடைய கையாகிய தும்பிக்கையும் உடைய விநாயக பெருமானும் உடைய அருளை பெற்றார். அதைத்தான் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். கயாசுரனை அழிப்பதற்கு அங்கே பெருமானும் பெருமாட்டியும் அந்த சித்திரக்கூடத்திலே இருக்கிற பொழுது, ஓங்கார வடிவமாக விளங்குகிற யானையை பார்க்கிற பொழுது, பெருமான் களிராகவும் அம்மை பிடியாகவும் தோன்றி அவர்களுடைய அந்த தோற்றத்தினாலே எழுந்த விநாயக பெருமானை பல வரங்கள் அருளி அனுப்ப, கயாசுரனை அவர் அழிக்க அவன் வேண்டிய வரங்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய ஒற்றை கொம்பை ஒடித்து, அதனாலே அவனை கொன்று என்று சொல்ல முடியாது என்றால், அப்பொழுதும் கூட பெருமான் பெற்ற வரத்தினாலே அவன் சாகாமல் இருந்து பெருச்சாளி வடிவமாகி விநாயக பெருமானுக்கு வாகனமாகிய கதைகளையும் சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். இது ஐதீகமாக நடந்த தலம் திருச்செங்காட்டங்குடி என்பார்கள். அந்த கயாசுரனை கொன்ற கயாசுரனை தன்னுடைய கொம்பினாலே பிளந்ததனாலே கயாசுரனுடைய உதரமெல்லாம் பெருகி, குருதி பெருகி, அந்த திருத்தலமே செங்காடாயிற்று. இரத்தம் ஒழுகி பெருக்கெடுத்து ஓடியமையினாலே அந்த ஊர் சிவந்த காடாயிற்று. அதுதான் செங்காட்டங்குடி என்ற ஐதீக தலம் என்று சொல்லுவார்கள். அப்படி மழைக்கவுள் கடத்து உழைக்கை பிள்ளையாகிய விநாயக பெருமானுக்கும் நீங்கள் அருள் செய்தீர்கள். அமரர் தாங்கும் குமரவேலும், முருகப்பெருமான் தேவர்களுடைய துயர்களை போக்குவதற்காக பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் அல்லவா நம்முடைய முருகப்பெருமான். விநாயக பெருமானுடைய அவதாரம் அங்கே கையிலே சித்திரகூடத்திலே அம்மையும் அப்பனுமாக இருந்து தோற்றுவித்த தோற்றம் என்றால், இங்கே தேவர்களுடைய துயர் தீர்க்க. ஏனென்றால் இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்ற நாமெல்லாம் நம்முடைய இடர்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் விநாயகரை வழிபட்டால் போதும். வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரால்வழினன் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அப்படி மண்ணுலக மக்களுடைய துயரங்களை எல்லாம் போக்குவதற்கு விநாயக பெருமானையும், விண்ணுலக தேவர்களுக்கு, இந்திரன் முதலான அத்தனை தேவர்களுக்கும் சூரன் முதலானவர்களாலே, அப்படிப்பட்ட அசுரர்களாலே தோன்றிய இடர்பாடுகளை எல்லாம் போக்குவதற்காக முருகப்பெருமானையும் படைத்தருளுகிறார் நம்முடைய பெருமான். அதை சொல்கிறார், அமரர் தாங்கும், தேவர்களை எல்லாம் காப்பாற்றி அவர்களுடைய உயிர்களை எல்லாம் தாங்குகிற
குமரவேலும் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சூரபதுமனோடு போரிடுவதற்கு முன்பாக நம்முடைய அண்மையிலே இருக்கிற சேயலூர், சேய் என்றாலே பிள்ளைதானே. எனவே அந்த சேயலூர் என்னும் திருத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற்ற பிறகுதான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு புறப்படுகிறார். தாரகன் அல்ல, தாரகனையும் கானுகோபனையும் இந்த சூரனையும் போரில் வெல்லுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக சேயலூர் என்னும் திருத்தலத்தில் முருகப்பெருமான் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து பெருமானுடைய அருளை பெற்றதற்கு பிறகுதான் தேவர்களோடு போரிட செல்கிறார். அதான் அங்கே அமரர் தாங்கும் குமரவேலும், வேள் என்றால் விருப்பத்திற்குரியவர் என்பது பொருள். 2 வேள்கள் உண்டு, ரெண்டு பேருமே விருப்பத்திற்குரியவர்கள் தான். ஒருவர் அமரர்களுடைய துயரை தாங்குவதற்காக பெருமானாலே படைக்கப்பட்ட செவ்வேள், இன்னொருவன் மண்ணுலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் விருப்பத்தை உண்டாக்கி சந்ததியை பெருகச் செய்கின்ற மன்மதன் என்று சொல்லப்படுகிற கருவேள். செவ்வேளாகிய முருகனாக இருந்தாலும் கருவேளாகிய மன்மதனாக இருந்தாலும் 2 வேளையுமே விருப்பத்திற்குரியவர். வேள் என்ற சொல்லுக்கே விருப்பம் என்பதுதான் பொருள். எனவே தேவர்களுக்காக முருகப்பெருமானையும் நம்புவர்களுக்காக மன்மதனையும் பெருமான் தந்தான். அதான் வேள், விருப்பத்திற்குரியவர்கள். ஒருவர் செவ்வேள், ஒருவர் கருவேள் ஆகிய இங்கே அமரர் தாங்குகிற குமரவேளும், அடுத்து சுரிசங்கு ஏந்திய திருநெடுமாலும், வளைந்த கோடுகளை உடைய பாஞ்சசன்யம் என்னும் சங்கை தன்னுடைய கையிலே ஏந்திருக்கிற திருமால். இந்த திருமால் எத்தனையோ சாபங்களை பலரிடம் பெற்றிருக்கிறார். அந்த சாபங்களில் இருந்தெல்லாம் அவருக்கு விடுதலை அளித்ததோடு மட்டுமல்லாமல் காப்பாற்றுகின்ற தொழிலையும் தருகிறான். எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்ற தொழிலையும் தருகிறார். பெருமான் தான் எல்லாமாக இருந்து செய்கிறார் என்றாலும் அவர் நவந்தரு வேதமாக இருந்தால், நவந்தரு வேதம் என்று பார்க்கிற பொழுது அங்கே திருமாலாகவும் பெருமான் தான் இருக்கிறார் என்றாலும், இந்த திருமால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அழிமுடி தேடினார்கள், ஆணவத்தால் தேடினார்கள், கிடைக்கவில்லை. பிறகு 5 எழுத்து ஓதி துதித்தார்கள். பெருமான் தழல் தூணுக்கு நடுவே தன்னுடைய உரிமை காட்டினார் என்பதெல்லாம் நாம் அறிந்த புராண வரலாற்று செய்திகள். இங்கே சுரிசங்கு ஏந்திய வளைந்த கோடுகளை உடைய பாஞ்சசன்யம் என்னும் சங்கை ஏந்தி இருக்கிற திருநெடுமாலுக்கும் பெருமான் அருள் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பட்டியலை பார்க்கிறோம். முதல்ல இமையா நெடுங்கண் உமையாள் நங்கை, அடுத்து மழை கவுள் கடத்து புழைக்கை பிள்ளை விநாயக பெருமான், அடுத்து அமரர் தாங்கும் குமரவேள் முருகப்பெருமான், அடுத்தது திருமால், அவர் சுரிசங்கு ஏந்திய திருநெடுமால். வளைந்த கோடுகளை உடைய சங்கே கோடுகள் வளைந்த கோடுகள் பல்லவா உள்ளே, அப்படி வளைந்த கோடுகளை உடைய சங்கு, அவர் கையில இருக்கிற சங்குக்கு பாஞ்சசன்யம் என்று பெயர், சக்கரத்துக்கு சுதர்சனம் என்று பெயர், கோதண்டம் என்று வில்லுக்கு பெயர், சார்ங்கம் என்று அம்புக்கு பெயர். அப்படி வரும் அவருடைய கையில் இருக்கிற படைகளுடைய பெயர்களெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோதண்டம் என்னும் வில்லை தாங்கி இருக்கிறார், சார்ங்கம் என்னும் அம்பை வைத்து எய்கிறார். அதனாலதான் மகாவிஷ்ணுக்கு திருமாலுக்கு உள்ள பல பெயர்களிலே ஒன்று கோதண்ட பாணி. பாணி என்றால் கை, கோதண்டம் என்னும் வில்லை கையிலே ஏந்தியதனாலே கோதண்ட பாணி, சார்ங்கம் என்னும் அம்பை கையிலே ஏந்தி இருப்பதனாலே சார்ங்கபாணி, அப்புறம் சங்கு சக்கரபாணி என்று சொல்கிறோம். பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் சுதர்சனம் என்னும் சக்கரத்தையும் தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கிறார். இந்த பெருமானோடு இருக்கிற இந்த படைகளெல்லாம் கூட அவருடைய அவதாரங்களில் வருவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ராமாயணத்தை பார்ப்போமானால், ராமாயணத்திலே திருமால் ராமனாக வருகிறார், அவதரிக்கிறார் என்றால் திருமகள் சீதையாக, இவர் எப்பொழுதும் பள்ளி கொண்டிருக்கிற அந்த சயனமாக விளங்குகிற ஆதிசேஷன் என்னும் பாம்புதான் இலக்குவனாக வருகிறது. எப்பொழுதும் அவர் கையில் இருக்கிற சக்கரம்தான் பரதனாக வருகிறது. சக்கரம் ஆட்சியினுடைய அடையாளம். 14 ஆண்டுகள் காற்றுக்கு சென்ற நிலையில், ராமபிரான் வனவாசம் சென்ற நிலையில் நாட்டை
அவருடைய பாதுகையே கொண்டு ஆட்சி புரிந்தவன் பரதன். அதனாலேதான் சக்கரம் இங்கே பரதனாக அவதரிக்கிறது, சங்கு சத்ருக்கனாக அவதரிக்கிறது. ஆக அந்த பார்க்கடலில் இருக்கிற அத்தனை பேரும் ராமாவதாரத்திலே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு அவதார நிலையிலையும் இந்த அவருடைய படைக்கலம் அவரோடு இருக்கிற அத்தனையும் வருவதையும் நம்மாலே புராணங்களின் வாயிலாக உணர முடிகிறது. அதுபோல சுரிசங்கு ஏந்திய திரு நெடுமாலும், நெடுமாலுக்கும் அருள் செய்கிறார். அவரை சாபங்களிலிருந்து காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு காப்பாற்றுகிற தொழில், இந்த உலக உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற தொழிலையும் வழங்குகிறார். அதான் பெரும்பதம். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வரன்முறை படைத்த நான்முகத்து ஒருவன், 4 முகங்களை உடையவன் பிரமதேவன். அவன் வான் முதலாக எல்லாவற்றையும் முறைப்படி படைக்கின்ற தொழிலை செய்கிறான். அந்த படைக்கின்ற தொழிலை செய்கின்ற பதத்தை, பதவியை, வரத்தை அருளியவர் நம்முடைய பெருமான் தான், சிவபெருமான் தான். ஏனென்றால் அவர்களெல்லாம் இன்னும் சொல்ல போனால் அவர் பொய் சாட்சி சொன்னவர், பொய் சாட்சி சொல்லது தாழையை தூண்டியவர். எனவேதான் அவருக்கு இந்த உலகில் திருக்கோயில்களே இல்லாமல் போயின என்பதெல்லாம் நாம் அறிந்த புராண வரலாறுகள். அந்த பிரமதேவனுக்கும் அருள் செய்கின்றார். வான்முறை படைத்த, தொடர்ச்சியாக வானத்தை முறையாக செய்து சிருஷ்டித்த, அந்த சிருஷ்டி தொழிலை மேற்கொள்கிற நான்முகத்து ஒருவனாகிய பிரமதேவனுக்கும் பெருமான் அருள் செய்கின்றார். அடுத்து இன்றிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய புதிய பகுதி இதுதான். தாருகன் செற்ற வீரக்கண்ணியும். தாருகன் என்ற ஓர் அரக்கனை கோபித்து அழித்த வீரக்கண்ணி. இந்த வீரக்கண்ணி யார் என்றால் காளிதான் வீரக்கண்ணி. இந்த காளி எப்படி வந்தால், தாருகன் என்ற ஒரு அரக்கன், முருகப்பெருமான் கொண்ட தாருகன் வேற. அவன் கரோஜ வடிவில் இருந்தான், அவனை வேலை இருந்து பிளப்பார், அது அவன் வேறு. இன்னொரு இங்கே தாருகன் என்னும் ஒரு அரக்கன் தேவர்களுக்கெல்லாம் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தான். இந்த தாருகனை பெண்ணினால் அன்றி வேறு யாராலும் கொல்ல முடியாது என்று வரமும் பெற்றிருந்தான். அப்ப தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பெருமானிடம் முறையிடச் செல்கிற பொழுது பெண்கள் உருக்கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு சென்று அந்த தாருகனை கொல்லுமாறு பெருமானிடம் வேண்டிக் கொள்ள, உடனே பெருமான் தன்னுடைய சக்திக்கு கட்டளை எடுக்கிறான். தன்னுடைய ஒரு கூறாக விளங்குகிற, அருளாற்றலாக விளங்குகிற சக்திக்கு பெருமான் கட்டளை இடுகிறான். ஏனென்றால் தாருகனை ஒரு பெண் அன்றி வேறு யாராலும் கொல்ல முடியாது என்ற நிலை விடுகிற பொழுது அவனை கொல்வதற்கு சக்தியை நம்முடைய பெருமான் நோக்குகிறார். அவ்வாறு நோக்கிய உடனே தேவியினுடைய ஒரு கலை, உமையம்மையனுடைய ஒரு கலை சிவபெருமானுடைய விஷக்கரை படிந்து கனல் கண்ணில் பிறந்து வெளிப்பட்டது. நெருப்பு கண்ணிலிருந்து ஒரு விஷக்கரை படிந்த ஒரு சக்தி, ஒரு கலை வெளிப்படுகிறது. அவ்வொரு காலமாகிய விஷக்கரை படிந்து வந்ததால், காலம்னா கருப்பு, கருமையாக விஷக்கரையோடு வந்ததனாலே அதுக்கு காளி என்று பெயர் வந்தது. ஆக உமையம்மையினுடைய ஒரு கலைதான் காளி. அந்த வகையில் தோன்றிய காளி தனது கோப அக்கினியினாலே தாருகனை சாம்பலாக்குகிறாள். அதோடு மட்டுமல்லாமல் இவரிடம் பிறந்த கோபத்தீ இருக்கிறதல்லவா, தாருகன் சாம்பலாகி போகிறான். ஒரு பெண்ணினால் என்று வேறு யாராலும் கொல்ல முடியாது என்று அந்த வரம் பெற்றிருந்த அந்த தாருகன் தேவர்களெல்லாம் சென்று பெருமானிடம் முறையிட, பெருமான் சக்தியை பார்க்க, சக்தியினுடைய ஒரு கலை பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலும் தோன்றுகிற ஒரு நச்சுக்கரை படிந்த கனல் கண்ணிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது. அந்த உருதான் கால நிறத்தில், கரிய நிறத்தில் வந்ததனாலே அது காளி. காளி என்றால் காலம் என்றால் கருப்பு, விஷக்கரை படிந்த கருமையோடு வந்ததனாலே அதற்கு, அந்த சக்திக்கு காளி என்று பெயர் வந்தது.
அந்த காளிதான் தாருகனை தன்னுடைய கோபாக்கினியினாலே சினம் என்னும் தீயினாலே சாம்பலாக்குகிறாள். அதோடு நிறைவுறுகிறதா என்றால் அந்த அம்மை கோபாக்கினி இருக்கிறாள் அல்லவா, அந்த சினத்தீ அது தாருகனை சாம்பலாக்கியதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது. இந்த கோபத்தை ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது. எப்படி இந்திரனை நோக்கி பெருமான் கோபித்த அந்த கோபம் சலந்தரன் என்னும் ஒரு குழந்தையாக உருவெடுத்ததோ அதை போல இங்கே அம்மையினுடைய கோபத்தி அங்கே இந்திரனை அழித்தற்கு இந்திரனுடைய வஜ்ராயத்தை பொடி பொடியாக்கியதற்கு பிறகு பெருமானுடைய கோபம் சலந்தரன் என்னும் அரக்கனாக தோன்றியது. அதை பிறகு கடலிலே கொண்டு விடுவார்கள், வருணனால் வளர்க்கப்படுவான் என்பதெல்லாம் நாம் அறிந்த புராண வரலாறு. அதை போலவே இந்த அம்மையினுடைய கோவாக்கினியிலிருந்து சினத்தியிலிருந்து ஒரு குழந்தை தோன்றுகிறது. அந்த குழந்தைக்கு காளியனுடைய குழந்தை தானே, சினமே உருவாக தோன்றிய கால உருவில் தோன்றிய காளியினுடைய குழந்தை தானே. எனவே தாயண்ட நிலையில் அந்த குழந்தையை எடுத்து பாலூட்டுகிறாள் காளி. பெருமான் அந்த காளியையும் காளியினுடைய வேலை நிறைவுறுகிறது. எனவே அவளை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். காளியையும் அவளிடத்து தோன்றிய அந்த குழந்தைக்கு பாலூட்டிய நிலையில் இருக்கிற அந்த காளியை தன்னில் ஒடுக்கிக் கொள்ளுகிறார் என்பது ஒரு வரலாறு. அப்போ இந்த தாருகனை பெருமானுடைய அருள் சக்தியாக விளங்குகிற அம்மையின் ஒரு கலைதான் காளியாக தோன்றி அழிக்கிறது என்பது சிவமகாபுராண செய்திகளிலே ஒன்று. இந்த செய்தியை நம்முடைய இளங்கோவடிகள் வழக்குற காதியில சொல்லுகிறான். கண்ணகி கோபமாக போவாள் அல்லவா, அந்த வாயிற்காவலனை பார்த்து நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லு. உடனே அவன் போய் செடிய வாழி, தென்னவ வாழி, பழி ஒழுகுடரா, பஞ்சவ வாழி என்றெல்லாம் மன்னனை வாழ்த்தி விட்டு வாயிற்படியிலே ஒரு பெண் வந்து நின்று கொண்டிருக்கிறாள். அவள் அந்த மகிடாசுரனை கொன்ற கொற்றவை அல்லள், பிடர்த்தடி பீடம் ஏறிய மடக்கொடி அல்லள். அடுத்து சொல்றான், அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு, சூருடை கானகம் உகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள் என்று கண்ணகி கோபத்தோடு நிற்கிறா. அந்த காட்சியை பார்த்த உடனே அவன் சொல்றான், கொற்றவையாகவும் எனக்கு தெரியவில்லை, காளியாகவும் தெரியவில்லை என்று. அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய கண்ணகியினுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறான். இங்கே இரண்டாவது சொல்லுகிற பொழுது அறுவர்க்கு இளைய நங்கை, சப்த மாதர்களிலே கடைசியில இருக்கிறவர். அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டு அருளி அணங்கு. அந்த காளியினுடைய கதத்தை கோபத்தை கழித்து போக்குவதற்காக பெருமான் நடனமாடுகிறார் அல்லவா. அதான் இறைவனுடைய ஆடலை கண்டு அருள் செய்த அணங்கு தெய்வ பெண், சூருடை கானகம் உகந்த காளி, அச்சத்தை தருகிற காட்டிலே வாழ்கின்ற அந்த காளி, அவள்தான் தாருகன் என்னும் அசுரனுடைய பேருரம் கிழித்தாள், மார்பை கிழித்தாள் என்று இதே தாருகம் இந்த நம்முடைய பட்டினத்தடிகள் பாடுகின்ற இந்த தொடர் என்ன சொல்கிறார்? பட்டினத்தடிகள் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், தாருகன் பெற்ற வீரக்கண்ணி என்கிறார். தாருகன் செற்ற வீரக்கண்ணி. தாருகன் என்பவனை கோபித்து அழித்த வீரக்கண்ணி என்பவள் காளி. அந்த காளியைத்தான் நான் முன்பு புராண செய்தி வாயிலாக சொன்னேன். அடுத்து இங்கே இளங்கோவடிகள் அறுவர்க்கு இளைய நங்கை, மிக அருமையாக இந்த தகவல்களை எல்லாம் சிலப்பதிகாரத்தினுடைய மிகப்பெரிய உரையாசிரியராக, மிகச்சிறந்த உரையாசிரியராகிய அடியாருக்கு நல்லா மிக தெளிவுபட எழுதுகிறார். அறுவர்க்கு இளைய நங்கை என்பவள் சப்தமாதர்களிலே கடைசியாக இருப்பவள். அதான் அறுவர்க்கு 6 சகோதரிகள் முன்னே, சப்தமாதர்களிலே 7 பேர், அதிலே முதல்ல 6 பேருக்கும் இளையவளாக விளங்குபவள் இந்த காளி. அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு, சூருடை கானகம் உகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்.
என்று இந்த பெண்ணை குறிப்பிடுவான் அந்த வாயிற்காவலன். சரி, காப்பியங்களிலே புராணங்களிலே அந்த செய்தி சொல்லப்படுகிறது, காப்பியங்களிலே சொல்லப்படுகிறது, திருமுறைகளிலே பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் சொல்ல விளைகிறேன். வென்றி மிகு தாரகன், ஞானசம்பந்த பெருமான் 2வது திருமுறையிலே ஒரு பாடல், வென்றி மிகு தாரகனது ஆறுயிர் மடங்க. ஞானசம்பந்த பெருமான் அப்படியே பாடுகிறார், வென்றி மிகு தாரகன், அதுவரை எல்லாரையும் வெற்றி பெற்றவன், ஒரு பெண்ணினால் அல்லது தான் யாராலும் கொல்லப்படக்கூடாது என்ற அறம் பெற்றமையினாலே எல்லா தேவர்களுக்கும் மிக பேரிடையூறாக விளங்கியவன், எல்லாரையும் வென்றவன். அதனால வென்றி மிகு தாரகன், தாரகனது ஆறுயிர் மடங்க கன்றி வரு கோபமிகு காளிகதம் போவ. கோபத்தோடு வருகின்ற மிகச் சினம் மிக்க காளியினுடைய அந்த கோபமானது அவளை விட்டு நீங்க நின்று நடம் ஆடி இட நீடு மலர் மேலால் மன்றல் மலியும் பொழில்கொள் பண் திருவையாரே என்று 2ஆம் திருமுறையிலே திருவையாற்று பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வென்றி மிகு தாரகன், அவனுடைய ஆறுயிர் மடங்க, அவனுடைய உயிரானது அழிந்து போக, உயிரானது உடம்பை விட்டு பிரிய அவன் செத்து போக, கன்றி வரு கோபமிகு காளிகதம் போக. பெருமான் ஏன் நடனம் ஆடினாராம் காளிக்கு எதிரே? அதான் இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்குன்னு சொல்லி நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அதே செய்தியை சற்றே காலம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னாலே வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவையாற்று பதிகத்திலே பாடுகிற பொழுது, வென்றி மிகு தாரகனது ஆறுயிர் மடங்க அழிய கன்றி வரு கோபமிகு காளி. கன்றி வரு, மிகவும் சிரத்தோடு வருகின்ற, கோபம் மிகுந்து வருகிற காளி கதம் மோத, காளியினுடைய கோபம் எல்லாம் அவளை விட்டு நீங்க நின்று நடம் ஆடி, நம்முடைய பெருமான் நடமாடுகிறாராம் இந்த காளியினுடைய கோபத்தை போக்க. நின்று நடம் ஆடி ஆடியிட நீடு மலர் மேலார் மண்டல் மலியும் பொழில்கொள் பண் திருவையாரே என்று திருவையாரினுடைய சிறப்புகளை சொல்லி அந்த பதிகத்திலே தாருகனை அழித்த காளியினுடைய சினத்தையும் சொல்லி அந்த சினம் நீங்குவதற்காக பெருமான் ஆடிய ஆட்டத்தையும் பாடியிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. தாருகன் செற்ற வீரக்கன்னியும், இந்த தாருகனை செற்ற வீரக்கன்னி காளி பெருமானை வணங்கிதான் அருள் பெற்றுத்தான் 2 செயலையும் செய்கிறாள். ஒன்று தாருகனை அழிக்கிறாள், பிறகு அந்த கதம் ஓவுவதற்காக, அந்த கோபம் அடங்காத நிலையிலே இந்த மாதிரியான சக்திகள் வெளிப்பாடுகள் வருகிற பொழுது, அந்த கோபம் அடங்காத பொழுது அந்த கோபத்தை அடக்குவதற்காக பெருமான் நாட்டியமும் ஆடி அருள் செய்கிறார். எனவேதான் தாருகன் செற்ற வீரக்கன்னியும் அருள் பெற்றார் என்று நம்முடைய பட்டெழுத்தடிகள் பாடுகிறார். அடுத்து நாவின் கிடத்தியும் பூவின் மடந்தையும். நாவின் கிடத்தி என்றால் நாக்கிலே குடியிருக்கிற பிரமதேவனுடைய நாவிலே குடியிருக்கிற தலைவியாகிய உரிமை உடையவளாகிய சரஸ்வதியும், பூவின் கிடத்தியும் தாமரை பூவிலே எழுந்தருளி இருக்கிற லட்சுமியும் ஆக இந்த 2 பேரும் பெருமானுடைய அருளை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிற பொழுது, சரஸ்வதி என்ன செய்கிறாள்? அவங்க 2 தெரியும். ஒன்று தக்கையாகத்திலே அவள் மூக்கறுபடுகிறாள். தக்கையாகத்திலே பெருமானுக்கு அழைப்பின்மையினாலே அவர் கலந்து கொள்ளாத அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களெல்லாம் தாக்கப்பட்டார்கள். அதிலே நாமகளாகிய சரஸ்வதியும் மூக்கறிய பெற்றாள். பிறகு பெருமானுடைய அருளை பெற்றாள். அது ஒன்று. இன்னொன்று, கங்கையிலே ஒரு அஸ்வமேத யாகம் காசியிலே செய்துவிட்டு அதன் பின்னாலே கங்கையிலே குளிப்பதற்காக பிரமதேவன் தன்னுடைய 3 மனைவியர்களோடும் கங்கை நோக்கி சொல்லுகிறான். பிரமதேவனுக்கு 3 மனைவியர், காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்று 3 பேர். அந்த யாகத்தை செய்து முடித்ததற்கு பிறகு கங்கையிலே நீராடுவதற்காக இந்த 3 மனைவியரையும் அழைத்து கொண்டு பிரமதேவன் செல்கிறார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற பொழுது வான்வழியே ஒரு வித்யாதர பெண் பாடிக்கொண்டு செல்வதை சரஸ்வதி கேட்டுவிட்டு அங்கேயே நின்று விடுகிறாள். மூவரில் அந்த 2 பேரும் காயத்ரியும் சாவித்திரியும் பிரமதேவனோடு செல்ல, சரஸ்வதி மட்டும் இந்த வானவாறு வந்த கானாவாறு தன்னுடைய உள்ளம் போக்கி நின்றாள். வானவாறு வந்த கானாவாறு தம் உள்ளம் போக்கி நின்றாள். அதற்குள்ளே பிரமதேவனும் காயத்ரியும் சாவித்திரியும்
கங்கையில் நீராடிவிட்டு மீளுகிறார்கள். அவ்வாறு மீளுகின்ற நிலையில் அவரை எதிர்கொண்ட பிரமதேவனை பார்த்த சரஸ்வதி, என்னை விட்டு விட்டு எவ்வாறு நீங்கள் நீராடலாம் என்று கோபம் கொண்டு கேட்கிறாள். அப்பொழுது பிரமதேவன் சொல்கிறான், குற்றம் நின்பாலராக, தவறு உன்னிடம் இருக்கிறது. 3 பேரும் சேர்ந்து நீராடப் பொழுது செல்கிற பொழுது நீ மட்டும் வரவில்லை. எனவே தவறு உன்பால். அவ்வாறு தவறு உன்பால் இருப்பதனாலே என்னிடம் குற்றம் சாட்டுவது உன்னுடைய பெரும் பிழை என்று சொல்லி சபித்து விடுகிறான். பிரமதேவன் சபிக்கிறான். என்னவென்று சபிக்கிறான் என்றால், நீ பூமியிலே சென்று, உலகத்திலே சென்று, அதாவது சரஸ்வதியினுடைய மேனி எழுத்துக்களால் ஆனதுன்னு சொல்வார்கள். உன்னுடைய 48 அக்ஷரங்களும் 48 புலவர்களாக பூமியிலே பிறக்க, பிறகு மதுரையில் நடைபெறுகிற தமிழ்ச்சங்கத்திலே 49 புலவர்களாக இருக்க, நடுநாயகமாக சோமசுந்தர கடவுள் அமர்ந்திருந்து உன்னுடைய இந்த சாபத்தை எல்லாம் நீக்கி உன் அருள் பெறுவார், உன்னுடைய உடலை பெறச் செய்வார் என்று பிரமதேவன் சபித்து விடுகிறான். அந்த சாபத்திலிருந்தும் சரஸ்வதிக்கு விமோசனம் அளிப்பவர் நம்முடைய பெருமான் தான். இந்த செய்தியை நாம் திருவிளையாடல் புராணத்திலே சங்கப்பலகை தந்த படலம் என்ற அந்த படலத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். எனவே நாவின் கிழத்தியாகிய சரஸ்வதிக்கும் பெருமான் அருள் செய்கிறார். அடுத்து பூவின் மடந்தை. பூவின் மடந்தை யார் என்றால், தாமரை பூவில் அறிந்தவர்கள் இருக்கிற திருமகள். திருமாலோடு பலமுறை முரண்பாடு கொண்டு, திருமாலால் நீ குதிரை வடிவமாக போ என்று சபித்தெல்லாம் விடுகிறான். பிறகு பெருமானை நோண்டி அந்த அம்மையார் தவம் இருக்க, திருமாலும் குதிரை வடிவம் பெற்று அவளை மீட்டு இணைந்து வருமாறு பெருமான் அருள் செய்கிறார். அது ஒரு வரலாறு. அதோடு மட்டுமல்லாமல், ஒரு முறை நாணில் பூட்டிய அம்போடு அந்த வில்லின் மேலே சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் திருமால். அதாவது வில்லிலிருந்து அம்பை எய்வதற்கு மிக சரியாக பூட்டப்பட்ட நாண். அந்த நாணில் அம்பு இருக்கிறது. அவ்வாறு பூட்டி இருக்கிற அம்பினோடு அந்த வில்லில் சாய்ந்து சற்றே கண்ணுறங்குகிறார் திருமால். அந்த நேரத்தில் அவர் சற்றே கண்ணை இருந்த நேரத்தில் அவரே அறியாமல் தன்னுடைய கையை அந்த விசையாக விட அந்த அம்பு இவருடைய கழுத்தில் பாய்ந்து இவரையே கொண்டு விடுகிறது, திருமாலையே. அப்பொழுது திருமால் இறந்து போக திருமகள் மாங்கல்யம் இழந்தவர் ஆகிறாள். அதன் பின்னாலேதான் அந்த அம்மையார் ஆரூர் பெருமானை வழிபாடு செய்து பெருமானிடம் மாங்கல்ய பிச்சை பெற்றாள் என்ற வரலாறு இருக்கிறது. அதை மண்ணும் மாமலரால் வழிபட்டது என்று நம்முடைய திருநகர சிறப்பிலே பெரிய புராணத்திலே இந்த வரலாற்றை தெய்வ சேக்கிழாரும் பதிவு செய்திருக்கிறார். மண்ணும் மாமலரால் வழிபட்டது. திருவாரூரிலே யாகேச பெருமானை வழிபாடு செய்துதான் தன்னுடைய கணவனாகிய திருமாலினுடைய உயிரை பெற்று தான் மாங்கல்யம் பெற்றாள் என்பது ஒரு வரலாறு. அந்த வகையிலே பூவின் மடந்தையும் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகிறார். நாவின் கிடத்தியும் பூவின் மடந்தையும் வீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும், மிகச்சிறந்த தோற்றத்தோடு விளங்குகிற, பெருமையும் தோற்றம் கொண்டு விளங்குகிற கோடி உருத்திர என்பது இந்த ஈசானன் என்று சொல்லப்படுகிறோம் அல்லவா, திக்குகளிலே வடகிழக்கிலே இருக்கிற ஈசானன். அந்த ஈசானனை குறிப்பிடுவதற்கு அந்த ஈசானன் கோடி உருத்திரர்களிலே ஒருவர். எனவே அந்த கோடி உருத்திரர்களில் ஒருவராகிய ஈசானனை குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல. அவன் உருத்திரர் வகையை சார்ந்தவன். அதனின் கோடி உருத்திரர் ஏறப்பட்டோருள் இந்த ஈசானன் அடங்குகிறான். அதான் பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும்
இன்னும் உருத்திரகோடி தீர்த்தம் என்றே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தில் நீராடி பலர் சாப விமோசனம் பெற்றார்கள் என்றும் நம்முடைய சிவபுராண கதைகள் உள்ளன. சிவபுராண செய்திகள் இப்படியும் இருக்கிறது. உருத்திரகோடி தீர்த்தம் என்றே ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் நீராடி பலர் சாப விமோசனம் பெற்றார்கள் என்ற வரலாறு சிவமகாபுராணத்தில் சொல்லப்படுகிற செய்திகளில் ஒன்று. அப்படி பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும், அந்த கோடி உருத்திரர் என்பது ஈசானன் என்றுதான் கொள்ள வேண்டும். ஈசான் என்றால் அவன் வடகிழக்கு திசையினுடைய காவலன். திக்குப்பாலர்கள் 8 பேர் அல்லவா, அதிலே வடதிசை காவலனாக விளங்குகிற ஈசானனும் மற்றவர்களை பின்னாலே சொல்லுகிறார். கோடி உருத்திரரும் ஆனா பெருந்திரல் வானோர் தலைவனும், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிற ஆனா பெருந்திரல் என்றும் குன்றாத பெரும் திறமையோடு விளங்குகிற குலிசப்படையை பெற்று விளங்குகிற 100 யாகம் செய்தாலே இந்திரன் என்னும் பெரும் பதவியை பெற்று விளங்குகிற வானோர் தலைவன், வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிற இந்திரனும் பலமுறை பெருமானுடைய அருளை பெற்றிருக்கிறான் என்பது நாம் திருவிளையாடல் புராண செய்திகள் வாயிலாகவும் மற்ற புராண செய்திகள் வாயிலாகவும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இந்திரன் முதல் படமே இந்திரன் பழிதீர்த்த படலம் என்பதுதான் திருவிளையாடல் புராணத்திலே தொடங்குகிற பகுதி. திருத்தராசுரனை கொன்ற பழி தீர்வதற்காக இந்திரன் செய்கின்ற செயல். அங்கதான் இந்த குலிசப்படை பெறுவான். அந்த குலிசப்படை பெறுவதற்கு ததீசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை தருவார். அதனாலே குலிசைப்படை செய்வார்கள் என்பதெல்லாம் நாம் திருவிளையாடல் புராணத்திலே முதல்ல வருகிற இந்திரன் பழிதீர்த்த படலத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். எனவே இந்திரன் பெருமானுடைய அருள் பெற்று பல நிலைகளிலிருந்து தப்பி இருக்கிறான். அதான் ஆனா பெருந்திரல் வானூர் தலைவனும், அடுத்து செய்தீர் நாற்கோட்டு ஐராவதமும். ஐராவதம் என்பது இந்திரனுடைய யானை, இந்திரனுடைய ஊர்தி வாகனம். முன்னாடி பார்த்திருக்கிறோம் ஐராவணம். அன்பர்கள் சற்றே இந்த வேறுபாடை நோக்க வேண்டும். ஐராவணம் என்பது கைலையிலே பெருமானுடைய ஊர்தியாக விளங்குகிற யானை. அது 2000 கொம்புகளை உடையது. 2000 கொம்புகளை உடைய ஐராவணம் என்ற யானை பெருமானுடைய ஊர்தி. அதனாலதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுவார் அல்லவா, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஐராவணம் ஏறாது ஆனேரேறி அமரர் நாடாளாது ஆரூர் ஆண்ட என்று பெருமானை சிறப்பித்த திருத்தாண்டகத்திலே திருவாரூரிலே பாடுவார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். எனவே ஐராவணம் வேறு, ஐராவதம் வேறு. ஐராவதம் என்பது வெறும் 4 கொம்புகளை மட்டுமே உடைய வெள்ளை யானை. வெறும் 4 கொம்புகளை மட்டுமே உடைய வெள்ளை யானை. நாம் பார்க்கிற நம்முடைய உலகத்தில் இருக்கிற யானைகள் எல்லாம் 2 கொம்புகளை உடையவை. பெருமானுடைய யானையோ ஐராவணமோ 2000 கொம்புகளை உடையது. இந்திரனுடைய வாகனமாக விளங்குகிற ஐராவதம் 4 கொம்புகளை உடையது. அந்த 4 கொம்புகளை உடைய வெள்ளையானை ஆகிய ஐராவதம் காட்டானையாக சாபம் பெற்றது. அதுதான் இங்கே சொல்கிறார். செய்தீர் நாற்கோட்டு ஐராவதம், குற்றம் தீர்ந்த சாப விமோசனம் பெற்ற நாற்கோட்டு 4 கொம்புகளை உடைய ஐராவதமும் பெருமானுடைய அவளை பெற்றது. எங்கே பெற்றது, எப்படி பெற்றது, நமக்கு அதை வரலாறு தெரிந்திருக்கும். ஒரு முறை இந்திரன் வெள்ளையானையின் மீது வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது துர்வாச முனிவர் சிவ பூஜை செய்துவிட்டு அந்த சிவ பூஜையில் தான் கொண்டு வருகிற பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்த அந்த மலர் மாலையை கொண்டு வந்து இந்திரன் கையிலே கொடுக்கிறான். அது மிக சிவப்பிரசாதம் என்று கருதாத ஆணவம் பிடித்த அந்த இந்திரன் என்ன செய்கிறான், வெள்ளையானையுடைய மத்தகத்திலே அந்த மாலையை வைத்து விடுகிறான். அந்த வெள்ளையானை என்ன செய்கிறது, மலர் மாலையை எடுத்து கீழே எறிந்து தன்னுடைய காலால் மிதித்து உழைக்கி விடுகிறது. துர்வாச முனிவர் மிக கோபமானவர். இந்த காட்சியை பார்க்கிறார். ஒரு சிவப்பிரசாதத்துக்கு அபராதம் செய்த இந்திரன், அந்த இந்திரனுடைய யானை, இந்த யானையை உடனே அவர் சபித்து விடுகிறார். நீ காட்டானையாக, வெள்ளையானை என்ற நிறம் மாறி காட்டானையாக திரிவாயாக என்று சபித்து விடுகிறார். அவ்வாறு சபிக்கப்பெற்ற யானை பிறகு சாபி விமோசனம் வேண்டிய பொழுது அவர் பெருமானுடைய வழிபாட்டை நீ தொடர்ந்து செய்து பெற்றுக் கொள்க என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அப்பொழுதுதான் அந்த வெள்ளையானை எங்கெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறது. சாய்க்காட்டுக்கு வந்திருக்கிறது, திருவெண்காட்டுக்கு வந்திருக்கிறது,
ஐராவதம் பல தலங்களிலே வழிபாடு செய்திருக்கிறது. நம்முடைய மேலை திருமணஞ்சேரி என்று சொல்லப்படுகிற திருத்தலத்திலே வழிபாடு செய்திருக்கிறது. இப்படி பல தலங்களிலெல்லாம் வழிபாடு செய்து கொண்டே சென்று கடைசியிலே மதுரை சோமசுந்தர பெருமானை வழிபாடு செய்து அந்த தன்னுடைய காட்டானை உருவத்தை நீங்கி வெள்ளானை உருவம் பெற்றது, தன்னுடைய குற்றத்திலிருந்து நீங்கியது, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றது என்ற செய்தியைத்தான் இந்த அடியிலே குறிப்பிடுகிறார். செயிர் தீர் என்றார், குற்றம் நீங்கிய, சாபம் நீங்கிய, துர்வாச முனிவருடைய சாபத்திலிருந்து நீங்கிய விலகிய நாற்கோட்டு 4 கொம்புகளை உடைய கோடு என்றால் கொம்புகள், நாற்கோட்டு ஐராவதம், ஐராவதம் என்னும் யானையும் பெருமானே உன்னுடைய மீண்டும் இந்திரனுக்கு வாகனம் ஆயிற்று, துர்வாச முனிவருடைய சாபத்திலிருந்து படைத்தது, அதற்கு பெருமானே நீதான் காரணம் என்று இவருடைய அருளை சொல்கிறார். செய்தீர் நாற்கோட்டு ஐராவதமும் பாம்பரி அருக்கர் தாம் பன்னிருவரும், தாவி செல்லுகின்ற குதிரைகள் பூட்ட பெற்ற ஒற்றை சக்கர தேரிலே வருகிற சூரியர்கள் 12 பேர் இல்லைங்களா? நமக்கு அந்த 39 கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆதித்தர் 12 என்று சொல்வார்கள். மாதத்துக்கு ஒரு சூரியன், 12 சூரியர்கள். அவர்கள் யார் என்றால் பல்வகையாக பெயரை மாற்றி சொல்லுவார்கள் என்றாலும் 12 சூரியர்கள். ஒரு பட்டியலிலே தாத்ரு, சக்கரன், அரியமான், மித்திரன், வருணன், அஞ்சுமான், இரணியன், பகவான், வியச்சுவான், பூடன், கரித்துரு, துவட்டன் என்று அந்த 12 சூரியர்களையும் சொல்லுவார்கள். இன்னொரு பகுதியிலே அந்த 12 சூரியர்களுக்கு சொல்லுகிற பொழுது வைகர்த்தர், வியவஸ்தர், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, யோகப்பிரகாசன், லோகசாட்சியன், திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலியன், திவாகரன் என்று 12 சூரியர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுவார். அந்த 12 சூரியர்களும் பெருமானுடைய அருளை பெற்றுத்தான் அந்த உலகத்திற்கு ஒளி வழங்குகிற அந்த உரிமையை பெறுகிறார்கள். அதான் சொல்றார், வாம்பரி அருக்கர், வாம்பரி, பரின்னா குதிரை, வாம் என்றால் தாவி செல்லுகிற, தாவுதல் என்றால் தாவுதல், தாவி செல்லுகின்ற குதிரைகளாலே பூட்டப்பெற்ற ஓராழி தேர், நமக்கெல்லாம் தெரியும், 7 குதிரைகள் பூட்டப்பெற்ற ஓராழி தேர் தான் சூரியனுடைய தேர். அதுதான் சொல்கிறார், வாம்பரி அருக்கர் தாம் 12 அந்த 12 சூரியர்களும், சந்திரன் ஒருவனும். சந்திரன் எப்படி சாபம் பெற்றான், பெருமானுடைய அருளை பெற்றான் என்பது அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலமுறை கேட்டறிந்த செய்தி. தக்கனுடைய சாபத்தினாலே கலைகளெல்லாம் குறைந்து போய் ஒற்றை கலையோடு எஞ்சி இருக்கிற பொழுது பிரமரிடம் செல்ல, பிரமனால் முடியாமல் திருமாலிடம் செல்ல, எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானிடம் செல்ல, பெருமானுடைய திருவடிகளில் விழுந்த அந்த சந்திரனை தூக்கி பெருமான் தன்னுடைய சடாமுடியில் வைத்து, யாரொருவன் தன்னுடைய திருவடிகளில் சரணடைகிறானோ அவன் உலகத்தாரல்லாராலும் வழிபடப்படுகின்ற உயர்ந்த பதவியை பெறுவான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பெருமான் தன்னுடைய சடாமுடியின் மேலே படைச்சுத்தலனை சூடி காட்டினான். அதான் இங்கே வாம்பரி அருக்கர் தாம் 12 சந்திரன் ஒருவனும். சந்திரனும் வேறு பெற்றான். அவன் எவ்வளவோ பிழைகள் செய்திருக்கிறான். தாரகனுக்கு மட்டும்தான், தக்கனுக்கு மட்டும்தான் பிழை செய்தானா. தாரை என்ற தன்னுடைய குருவினுடைய மனைவியை புணர்ந்து புதனை பெற்று இப்படி பல பிழைகளை செய்தவன். அந்த பிழைகளில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுகிறான் சந்திரன். சந்திரன் ஒருவனும் செந்தி கடவுளும், அக்னி, நமக்கெல்லாம் தெரியும், அக்னி 7 கரங்களோடு யாகத்தில் இடப்படுகிற அவி உணவுகளை எல்லாம் உரிய தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற செயலை செய்பவன் அக்னி. அவனும் தக்க யாகத்திலே தண்டிக்கப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். அதனாலே பல இடங்களிலே அக்னி திருக்குளங்களே, அக்னி தீர்த்தம் என்று பல திருக்கோயில்களுக்கு முன்னாலே இருக்கும். அதெல்லாம் அக்னியினாலே உருவாக்கப்பட்டு அங்கெல்லாம் அவன் நீராடி பெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான், பெருமானுடைய அருளை பெற்றான் என்பது பல தலங்களிலே, தலபுராணங்களிலே சொல்லப்படுகிற வரலாறு. நம்முடைய பக்கத்திலே இருக்கிற அன்னியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, பொன்னூர் என்று சொல்வார்கள். அந்த அன்னியூரிலே எதிர்க்க இருக்கிற அந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று பெயர். அங்கே அவன் அந்த தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலே நீராடி பெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய சாபத்தை போக்கி கொண்டான், பெருமானுடைய அருளை பெற்றான் என்பது வரலாறு. அந்த முன்னாடியில மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்
என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய திருவடியை பணங்கின்றவர்கள் எல்லாரும் எப்படி சொல்கிறார்? நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து, பெருமானே உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை பணிகின்றவர்கள் எல்லாருக்கும் உன்னுடைய அருள் சுரப்பதனாலே அவர்கள் பெரும் பதங்களையும் பெரும் வரங்களையும் பெற்றார்கள் என்று தொடக்கத்திலே சொல்லுகிறவர் இந்த பட்டியலை போட்டு இப்படியெல்லாம் இவர்களெல்லாம் அருளை பெற்றார்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே செய்தீர் நாற்கோட்டு ஐராவதமும் வாம்பரி அறுக்கர் தாம் பன்னிருவரும் சந்திரன் ஒருவரும் செந்தி கடவுளும். அடுத்து நிருதி. நமக்கு தெரியும் இந்த திக்குப்பாலகர்கள்ல நிருதி, இந்த திக்குப்பாலகர்கள ஒருவர் தான் செந்தி கூட. செந்தினா அக்னி. அக்னி தென்கிழக்கு திசைக்கனுடைய காவலன். ஈசான் எப்படி வடகிழக்கு திசைக்கினுடைய காவலனோ அதுபோல தென்கிழக்கு திசையினுடைய காவலன் அக்னி. அதனாலதான் வீட்டுல அக்னி மூலையில் அடுக்களை வைவீங்கன்னு சொல்லுவாங்க. தென்கிழக்க அந்த அக்னி பல இடங்களிலே பெருமானை வழிபாடு அன்னியூர் வன்னியூர் என்று பல திருத்தங்கள் எல்லாம் இருக்கு. திருக்கொள்ளிக்காடு என்ற ஒரு ஊர், அங்கெல்லாம் வழிபாடு செய்துதான் பெருமானுடைய அவளை பெற்றுதான் இந்த அக்னி தன்னுடைய சாப விமோசனம் பெற்றான் என்பது ஆண்டாண்டு காணப்படுகிற தலபுராணங்களினுடைய செய்திகள். அதுபோல திக்குப்பாளர்களை எல்லாம் சொல்லி வருகிறார். நிருதிங்கிறவன் யாரு? அவன் ஒரு பூர்வாசிரமத்துல அவன் ஒரு வேடனாக இருந்தவன். ஒவ்வொருவரை பற்றியும் வரலாறு நாம் தேடிக்கொண்டே போனோம் என்றால் இவ்வளவு பேருக்கும் வரலாறு இருக்கிறது. அவர்கள் என்ன பிழை செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்த பிழைகளுக்கு என்ன காரணம், அந்த பிழைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு கடைசியாக யாரிடம் இந்த வழிபாடு செய்தார்கள், அந்த வழிபாட்டினாலே அவர்கள் என்ன பதம் பெற்றார்கள், என்ன வரம் பெற்றார்கள் என்ற செய்தியை ஒவ்வொருவருடைய வரலாறையும் பார்க்கிற பொழுது மிக வியப்பாக இருக்கிறது. இந்த நிருதி என்பவன் யார் என்றால் நம்முடைய தென்மேற்கு திசையினுடைய காவலன். உங்களுக்கு தெரியும், கிழக்கு திசைக்கு இந்திரன் முதல்ல பார்த்துட்டோம். வானோர் தலைவன் என்று சொன்னார். ஆனா பெருந்திரல் வானோர் தலைவனும் என்று கீழ் திசை காவலனாக விளங்குகிற இந்திரனை சொன்னார். முதல்ல அதுக்கு முன்னாடி கோடி உருத்தரர் என்று ஈசானனை வடகிழக்கு மூலையினுடைய காவலனாக விளங்குகிறவனை சொல்லிட்டார். அக்னியை சொன்னார். அக்னி என்பவன் இங்கே தென்கிழக்கு மூலையில இருக்கிறவன். அடுத்து யமனை சொல்ல இருக்கிறார். அவன் நேரா தெற்கு திசை காவலன். அடுத்து தென்மேற்கு திசையினுடைய காவலன் தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற இந்த நிருதி என்பவன். இவன் பூர்வ ஜென்மத்திலே உண்மையிலே என்னவாக இருந்தான் என்றால் பிங்களாட்சன் என்னும் பெயரோடு ஒரு வேடனாக இருந்தான். அவன் வேடனாக இருந்தாலும் ரொம்ப நல்லவனாக இருந்தான். தன் இனத்தை சார்ந்த வேடர்கள் பிற உயிர்களுக்கு, அதாவது மற்ற மனிதர்களுக்கு இடையூறு செய்வார்களானால் அவர்களை அடக்குவது இவருடைய தொழிலாக இருந்தது. இந்த பிங்களாட்சன் என்னும் பெயரோடு இருந்த அந்த வேடனுக்கு தன் இனத்தை சார்ந்த வேடர்களே தவறு செய்கிற பொழுது அவர்களை அடக்கி இருக்கிறான். அவ்வாறு அவன் செய்து வருகிற நேரத்தில் ஒரு முறை இந்த புனித யாத்திரைக்காக வந்தவர்கள் சிலரை வேடர்கள் பலர் அந்த யாத்திரை செய்ய விடாமல் அவர்களை தடுக்கவும் மறுக்கவும் அந்த நேரத்தில் தன் இனத்தை சார்ந்த வேடர்களோடு போரிட்டு அந்த நிருதி மாண்டு போனான். அப்படிப்பட்ட மாண்டு போனவன் தான் பிறகு பெருமானுடைய அருளை பெற்று தென்மேற்கு திசையினுடைய காவலனாகிறான். அவனை பற்றிய வரலாறு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இப்படி எல்லா திசை காவலர்களுக்கும் அவர்கள் பெற்ற சாபமும் அந்த சாபத்தை நீக்குவதற்கு பெருமான் கொடுத்த வர சாப விமோசனங்களும் ஆகிய செய்திகளை நம்முடைய புராண செய்திகள், சிவமகா புராணங்கள் விரிவாக விளக்குகின்றன. அடுத்து இந்த நிருதிக்கு பிறகு நிருதியும் யமனும். யமன் தெரியும் உங்களுக்கு, அவன் தென் திசை காவலன். என்ன பண்ணான்? மார்க்கண்டேயரை பிடிப்பதற்காக வந்தவன் பெருமான் மீதும் சேர்த்து பாச கைது வீச தன்னுடைய காலால் எட்டி உதைக்க அவன் நாடு போனான் அல்லவா. அதுக்கு பிறகு அவன் பெருமானுடைய அருளை பெற்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நிலையை நாம் திருக்கடவுர்ல இன்னும் பார்க்க முடியும். அதான் அந்த யமனும்.
சுருதிகள் நான்கும், 4 வேதங்களும் பெருமானுடைய அருளை பெற்றன. பிறகு வேதங்கள் ஐயா என ஊங்கியது பிறகு பெருமானுடைய அருளை பெற்றத அந்த செய்தியை புராணங்கள் சொல்லுகின்றன. அதான் சுருதிகள் நான்கும், ரிக்யஜுர் சாம அதருண வேதங்கள் நான்கும் பெருமானுடைய அருளை பெற்றன. அடுத்தது மேற்கு திசை காவலனாக விளங்குகிற வருணனும் வாயுவும், வடமேற்கு திசையினுடைய திசை காவலனாக விளங்குகிற வாயுவும், இருநிதி கிழவனும். இருநிதி கிழவன் யார் என்றால் சங்கநிதி பதுமநிதி ஆகிய 2 நிதிகளை தனக்கு உடையவனாக விளங்குகிற குபேரன். அவன் பெருமானுடைய அருளை பெற்றுத்தான் புஷ்பக விமானம் பெற்றான், சங்கநிதி பதுமணிகளை பெற்றான், பெருமானுக்கே அவன் தோழனாக விளங்கினான் என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த குபேரனும் பெருமானுடைய அருளை பெற்ற கடவுள். பெருமானுடைய பொன்னடி பணிந்து அவருடைய அருள் சுரப்பதனாலே பெரும்பதம் பெற்ற பெருவரம் பெற்ற பலருள் குபேரன் ஒருவனாக விளங்குகிறான். இருநிதி கிழவனும், கிழவன்னா உரிமை உடையவன் என்பது பொருள். இருநிதி கிழவன் என்றால் மிக பெரும் செல்வம் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். இருநிதி என்றால் சங்கநிதி பதுமநிதி, ஒன்று சங்கு வடிவிலானது, இன்னொன்று தாமரை வடிவிலானது, மிக பெரும் செல்வம். அந்த குபேரனை நம்முடைய இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஏவலாக அனுப்பினார் நம்முடைய பெருமான் என்று பார்க்கிறோம். அந்த இருநிதி கிழவன்தானே ஏவல் செய்ய நீங்க என்பெரும் உலகம் மீதி இன்புற்றிருப்பீர்களாக என்று இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பெருமான் காட்சியளித்து வரம் தந்தார் என்பது வரலாறு, பெரிய புராண வரலாறு. இப்படி இருநிதி கிழவனும் வர்ணனும் வாயுவும் இருநிதி கிழவனும் 8 நாகமும் அட்டமா நாகங்கள் என்று சொல்லுவார். 8 நாகங்கள் அனந்தன், வாசுகி, தக்கன், கார்கோடகன், பதுமன், மகாபதுமன், சங்கபாலன், குளிகன் என்று 8 நாகங்கள். ஒவ்வொரு நாகத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய வரலாறு. அவையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையை நாம் பல நாட்கள் படிக்க வேண்டி வரும். இந்த வாசுகிங்கிற பாம்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல கார்கோடகன் எங்கே வந்தவன், நலனுடைய நலன் சரித்திரத்திலே வருபவன் தான் கார்கோடகன். அந்த கார்கோடகன் கடிச்சுதான் கார்கோடகன் தீயிலே மாட்டி இருப்பான். காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிற நலன் தீயில் மாட்டி இருக்கிற பாம்பாகிய கார்கோடகனை காப்பாற்றுவான். அந்த கார்கோடகன் கடித்து விடுவான். என்னையா உனக்கு நான் இப்படி ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறேன், தீயில் மாட்டி இருந்த உன்னை காப்பாற்றி என்னை கடித்து விட்டாயே என்று சொன்ன உடனே நன்மைக்காகத்தான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே நலனுடைய அந்த மன்னர் வடிவம் எல்லாம் போய் கருவடிவம் பெற்று உருவே மாறி போயிருப்பான். அதனாலேதான் அவன் அங்கே விதர்ப்ப நாட்டிலே போய் சமையல்காரனாக சேர முடிந்தது. நலனாக இருந்தால் போய் சேரக்க முடியாது, தன்னுடைய மாமனார் வீட்டிலே சேர முடியாது. இப்படி பல நாகங்கள் அனந்தன், வாசுகி, தக்கன், கார்கோடகன், பதுமன், மகாபதுமன், சங்கபாலன், குளிகன் என்று 8 நாகமும் பெருமானே உன்னிடம் அருள் பெற்றிருக்கிறது. பெருமானுடைய உடம்பு மேலேயே ஒரு நாகம் படம் பக்க நாதனாக பெருமான் விளங்குகிறார் திருவொற்றியூர்ல. அங்கே அந்த படத்தை உடைய வாசுகி என்னும் பாம்புதான் படம் பக்க நாதனாக பெருமான் மீது சுழன்றிருக்கிறது. இப்படி அட்டநாகம் 8 நாகமும் அட்ட வசுக்களும். வசுக்கள் எண்மர் 33 கோடி தேவர் இல்லை, ஒருத்தர் 11 பேர், இந்த ஆதித்தர் 12, வசுக்கள் எண்மர், மருத்துவர் 2 என்று பட்டியல் போடுவார்கள். அதுல அட்ட வசுக்கள் என்று சொல்லுவார்கள். வசுக்கள் 8 பேர். அனலன், அணிலன், ஆபத் செய்வன், சோமன், தரன், துருவன், பிரத்யூஷன், பிரபாசன் என்று வசுக்கள் 8 பேர். அந்த 8 வசுக்களும் பெருமானுடைய அருளை பெற்று தங்களுடைய பதத்தை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அடுத்து 3 கோடி ஆன்ற முனிவரும், ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சார்ந்தவர்களாக விளங்குகிற முனிவர்கள் 3 கோடி பேர், 3 கோடி பேர். அவர்களெல்லாம் பெருமானுடைய அருளை பெற்றார்கள். 3 கோடி முனிவர்களும். அடுத்து வசிட்டனும், கபிலனும், அகத்தியன் தானும், இவர்களெல்லாம் மண்ணுலகவாசிகள். மேலே பார்த்தவர்களெல்லாம் விண்ணுலகவாசிகள். இனிமேல் மண்ணுலகவாசிகள் பட்டியல் தருகிறார். வசிட்டன் தெரியும் உங்களுக்கு, மிகச்சிறந்த ஆலோசகனாக, மிகச்சிறந்த முனிவராக, நேர்மையாக விளங்கியவர்.
உலகத்திற்கு நேர்மையை கற்பித்தவர், ராமபிரானுடைய ஒழுக்கத்திற்கு அடிப்படை காரணமாக விளங்கியவர் வசிஷ்ட முனிவர். அருந்ததியினுடைய கணவர் வசிஷ்ட முனிவனுடைய மனைவிதான் கற்பின் சிறப்பாக விளங்குகிற அருந்ததி, எல்லாராலும் தொழப்படுகிற அருந்ததி. அந்த வசிஷ்டன் தான் ராமனுடைய கல்விக்கும் ராமனுடைய அறிவுக்கும் ராமனுடைய ஒழுக்கத்திற்கும் காரணமாக இருந்தார் என்று விஸ்வாமித்திர முனிவன் பின்னாலே ஜனகரிடம் சொல்லுவான். சீதையை மனம் புரிந்து கொள்கிற நேரத்தில் சீதையை பெண் பார்க்க எல்லோரும் வருகிறார்கள். அங்கே அவர்களையெல்லாம் பார்த்து ராமனை கொஞ்சம் சந்தேக பார்வையோடு ஜனகன் பார்க்க, அந்த பார்வையினுடைய குறிப்பை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திர முனிவன் என்ன சொல்லுவான்? உன்னுடைய பார்வையின் குறிப்பு எனக்கு புரிகிறது. இவன் தசரதனுடைய மகனாயிற்றே, தசரதன் 3 பெண்களை மனைவியராக கொண்டவனாயிற்றே, எனவே இந்த ராமனும் சீதை அல்லாமல் வேறு பெண்களை மணந்து கொள்வானோ என்ற ஐயத்தோடு பார்க்கிறான் ஜனகன். அந்த அவனுடைய ஐயத்தை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திர முனிவன் சொல்லுகிறான், ராமனுடைய உடம்புக்குத்தான் தந்தை தசரதன், ஆனால் அவனுடைய கல்விக்கு, அறிவுக்கு, ஒழுக்கத்திற்கு, பண்புகளுக்கு அத்தனைக்கும் தலைவன் வசிஷ்டன். எனவே உன்னுடைய மகளை நீ ஐயமின்றி கொடுக்கலாம் என்று சொல்லுவான். அதை போல ராமபிரான் திருமணத்தின் பொழுது இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தருவான். தந்த செவ்வரம் என்று சீதை குறிப்பிடுவாள். திருமணம் செய்து கொள்கிற பொழுது, சீதையை திருமணம் செய்து கொள்கிற பொழுது ராமன் அவளுக்கு வரம் தருகிறான். என்ன வரம் தருகிறான் என்றால், இந்த இப்பிறவிக்கு ராமனாக அவதாரம் செய்திருக்கிற இந்த பிறவியில் இருமாதரை, உன்னை தவிர வேறு எந்த இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடையன், மனத்தாலும் நினைத்து பார்க்க மாட்டேன். எப்படி நம்முடைய திருநீலகண்ட குயவனார் எம்மை என்றதனால் உன்னை மட்டுமல்ல இனி எந்த பெண்ணையும் மனத்தாலும் தீண்டேன் என்று சொல்வார் அல்லவா? அதை போல அங்கே ராமபிரான் சீதைக்கு வரம் தருவான். எனவே அந்த அப்படிப்பட்ட முனிவன் தான் வசிஷ்டன். வசிஷ்டனும் கபிலமா முனிவர், அவரும் அகத்தியன் தானும் முனிவராகவும் சித்தராகவும் விளங்கிய அகத்தியன், புதிய மலையில் இருந்து தமிழை காப்பவன், முருகப்பெருமானிடமிருந்து தமிழை கற்றவன், முதல் இலக்கணமாகிய அகத்தியத்தை தந்தவர், தொல்காப்பியனுடைய ஆசிரியர். அப்படிப்பட்ட பல சிறப்புகளுடைய அகத்தியன் தானும் தும்புரு நாரதர் என்றிருதரத்தரும். தும்புரு நாரதர் என்றால் வீணை வாசிக்கின்ற 2 பேர், பெருமானுக்கு அண்மையிலே இருந்து எப்பொழுதும் வீணை வாசித்துக் கொண்டே இருப்பவர்கள். ஒருவர் தும்புரு, இன்னொருவர் நாரதர். அந்த தும்புரு நாரதர் என்பதே ஒரு உண்மை தொகை. அது உண்மை தொகையாக கொண்டு தும்புருவும் நாரதரும் என்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்று இருதரத்தரும் என்ற இந்த 2 தன்மை உடையவர்களும் பெருமானே உன்னுடைய அருளை பெற்றார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், அடுத்து நம்முடைய நாயன்மார்கள், அருளாளர்கள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் நம்பியாரூரரும் மணிவாசக பெருமானும் எப்படி பெருமானுடைய அருளை பெற்றார்கள் என்ற செய்தியை அடுத்து சொல்ல வருகிறார். நேரம் கடந்து விட்டமையினாலே அந்த நம்முடைய திருமுறை வழங்கிய அருளாளர்கள் பெருமானிடம் பெற்ற அருளை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை நாம் யாரையெல்லாம் பார்த்திருக்கிறோம் என்றால், முன்னாடி நேற்று பார்த்ததோடு மட்டுமல்லாமல் இமையானெடுங்கண் பெருமானிடம் பெருமானுடைய திருவடிகளை, பொன்போன்ற திருவடிகளை தொழுது அவர் அருள் சுரப்பதனாலே பெரும் பதம் பெற்றவர்கள், பெரும் பலம் பெற்றவர்கள். ஒன்று உமையாள் நங்கை, அடுத்து விநாயக பெருமானாகிய புழைக்கை பிள்ளை, அடுத்து அமரர்கள் தாங்கிய குமரவேள், திருநெடுமால், நான்முகத்து ஒருவனாகிய பிரமதேவன், தாரகனுடைய உயிரை போக்கிய வீரக்கண்ணி ஆகிய காளி, சரஸ்வதி நாவின் கிடத்தி ஆகிய சரஸ்வதி, பூவில் தாமரை பூவில் எழுந்தருள் இருக்கிற லட்சுமி திருமகள், அடுத்து ஈசானன், வானோர் தலைவனாகிய இந்திரன், அந்த இந்திரனுடைய வாகனமாக விளங்கிய ஐராவதம், 12 சூரியர்கள், சந்திரன், செந்தி கடவுளாகிய அக்னி,
நிருதி, தென்மேற்கு திசை காவலனாகிய நிருதி, வடமேற்கு திசை காவலனாகிய வாயு, இருநிதி கிழவனாகிய, அதோடு மட்டுமல்லாமல் இருநிதி கிழவன் மட்டுமல்லாமல் அவன் வடதிசை காவலனும் கூட குபேரன். 8 திசைகளுக்கும் 8 காவலர்கள் அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்திரனும் அக்னியும் யமனும் நிருதியும் வாயுவும் வருணனும் குபேரனும் ஈசானனும் 8 திசையினுடைய காவலர்கள். அந்த 8 திசை காவலர்களும் அடுத்து 8 நாகங்களும் 8 வசுக்களும் 3 கோடி ஆன்ற முனிவரும் வசிஷ்டன், கபிலன், அகத்தியன் என்ற மண்ணுலக முனிவர்களும் அவர்களோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் சிவபெருமானுக்கு அருகே இருந்து வீணை மீட்டிக் கொண்டே இருக்கிற தும்புரு என்பவரும் நாரதர் என்பவரும் பெருமானுடைய அருளை பெற்றார்கள். அதாவது நாரத கானம் மலிந்தனன் நாடு என்று பாரதி பாடுவார். அதோடு மட்டுமல்லாமல் நாரத முனிவர் கேட்க ஏற்ற நயம்பட உரைத்தனாகும் என்று கம்பர் பாடுவார். அவ்வளவு இனிமையாக இசை மீட்டுகிற வீணை இசை மீட்டுகிறவர் நாரதர். தும்புரு என்றும் நாரதர் என்றும் 2 பேர். அதனால தும்புரு நாரதர் என்றால் ஒருவர் இல்லை, தும்புருவும் நாரதரும் என்று நாம் எண் உண்மைகள் தொக்கு இருக்கின்றன, அவை விரித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தும்புரு நாரதரும் என் 2 தரத்தரும் அருள் பெற்றார்கள். பெருமானை அவருடைய பொன்னடி போற்றினார்கள். பெருமான் அருள் சுரத்தலாலே இவர்களெல்லாம் பெரும் பதம் பெற்றார்கள். அடுத்து பதம் பெற இருக்கிறவர்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசக பெருமான் மற்றும் வரகுண பாண்டியன் முதலானவர்களை பற்றியெல்லாம் அடுத்து வருகிற திங்கட்கிழமை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையின் என்ற அற்புத ஒரு நூலின் வாயிலாக பலவற்றை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த அன்பர்களுக்கும் சிவத்திருமதி சிவமலரம்மா அவர்களுக்கும் இந்த அரங்கத்திலே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சைவ தமிழன்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.